இந்த பரமேஸ்வரனுடைய பிரபாவம் அந்யாதிருஷமானது. இந்த ஸ்ரீருத்ரத்தினாலையும் பஞ்சாட்சர ஜபத்தினாலையும் பரமேஸ்வர பிரசாதம் பரலோக சௌக்கியத்தையும் சாயுஜ்யத்தையும் இகலோகத்துக்கான சுகத்தையும் கொடுக்குமா. அப்படி என்ன அந்த பரலோக சௌக்கியத்துக்காக பாடுபடணுமா அப்படிங்கிறா. இந்த சம்சார சாகரத்தில் ஒரு ஜீவனும் சிரமப்பட்டுன்னு இருக்கானா நித்தியம் நித்தியம் க்ஷணத்துக்கு க்ஷணம் 1000 ஆசை ஏதோ ஒன்று வந்துட்டே இருக்கான். ஆசைக்கு எல்லையே கிடையாது. படிப்பு வேணும், படிப்பு வந்து முடிச்சு கொடுத்தோன்னா படித்து முடிச்சாச்சுன்னா உத்தியோகம் வேணும், உத்தியோகம் வந்து கொடுத்தோன்னா கல்யாணம் பண்ணிக்கணும், கல்யாணம் பண்ணாச்சுன்னா ஒரு ஃப்ளாட்டு, சிங்கிள் பெட்ரூம் ஃப்ளாட்டு, அது வாங்கியாச்சுன்னா டபுள் பெட்ரூம், காரு, அப்புறம் குழந்தை, அப்புறம் திருப்பி குழந்தைக்கு படிப்பு, இப்படியே தான் போயின்ட்டுருக்கு. இதனால் ஏதோ சந்தோஷம் அடைகிறானா கிடையாதான். ஒன்று ஆயிடுத்து திருப்தி ஆயிடுத்துன்னா அடுத்ததுக்கு தான் ஏங்கின்னு இருக்கானான் ஜீவன். அவ்வளோ கஷ்டத்துலேயும் இருக்கானேவன் அவனை ஏதாவது சரி பண்ணிக்க முடியாத எதன்னா முடியாதான். ஜீவனா தன் துக்கத்துக்கு ஏதோ ஒன்று சரி பண்ணிக்கலாம் அப்படின்னா துக்க ஔஷதம் ததப்பி துக்கம்ங்கிறார். அவனே எதையாவது சரி பண்ணிப்போம்னு சொல்லி கஷ்டத்துக்கு ஒரு மருந்துன்னு நினச்சிட்டு எதையாவது எடுத்துட்டானா அது இன்னும் கஷ்டத்தில் கொண்டு போய் விட்டுறாரு தான். இது ஏன் இப்படி சிரமத்தில் கொண்டு போய் விடுறது இந்த லௌகீக சுகங்கள்னா, இது எதுவுமே சாஸ்வதம் இல்லை. இந்த லோகமே அனித்தியம். அனித்தியமான வஸ்துனால வர சந்தோஷம், அப்போது அந்த சந்தோஷமும் பெர்மனன்ட் கிடையாது. சாஸ்வதமான வஸ்துனால ஒரு சந்தோஷம் வந்ததுனா தான் அதுவும் சாஸ்வதமாக இருக்கும். வஸ்து அனித்தியம். அப்படி இருக்கிறதே அந்த வஸ்து மூலமாக ஒரு சந்தோஷம் வருதுன்னா அதுவும் அனித்தியமாக தானே இருக்கணும். உத்தியோகத்தினால எனக்கு சந்தோஷம் வந்துடுத்துன்னா எப்போ வேணாலும் ரிசெஷன் டைம் வேலையை விட்டு அமுச்சுடுவான், அப்போது சந்தோஷம் போய்டுறது. பத்திரினால சந்தோஷம்னா சண்டை போட்டுன்னா அம்மாவத்துக்கு போய்டுறா பாதி நாள்னா சந்தோஷம் போய்டுறது. அடுத்து குழந்தைனால சந்தோஷம்னா குழந்தைக்கு மக்கா போயிடுத்து, படிக்கல ஒழுங்கா, குழந்தைக்கு உடம்பு வந்துடுத்துன்னா எத்தனையோன்னா அதில் சந்தோஷம் போகிறது, திருப்பி துக்கம் வருது. ஃப்ளாட் வாங்கினா சந்தோஷம் வந்துடுத்து திருப்தி ஆகிடுவேன்னா அதுவும் வராதான். ஃப்ளாட்டை வாங்கினேன்னா அதுக்கப்புறம் அதில் வாடகைக்கு விடுறதுக்கு ஆள் வேணும், மாதம் இஎம்ஐ கட்டணும், அது கட்ட முடியலன்னா ஜப்தி படின்னு போடுவான், அதில் சந்தோஷம் பெறுறது. இப்படி இந்த அனித்திய வஸ்துக்கள்னால என்றைக்குமே ஒரு பூர்ணமான ஆனந்தமோ சந்தோஷமோ கிடையாது. அப்போ நித்தியமான சாஸ்வதமான வஸ்து எது? அந்த பரபிரம்மமான பரமேஸ்வரன் மட்டும்தானா. கர்மேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள், பஞ்சபூதங்கள், பஞ்ச தன்மாத்திரைகள், மனசு, புத்தி, அகங்காரம், மகத்தத்துவம்னு இத்தனைக்கும் மீறி ஆத்மஸ்வரூபமாக ஸ்வப்பிரகாச வஸ்துவாக ஒரு பரபிரம்மம் பிரகாசிச்சுருக்கு. அதை போய் பார்க்க வேண்டாமா, அதை தெரிஞ்சுக்க வேண்டாமாங்கிறது கதறது உபனிஷத்தெல்லாம். எல்லாம் அதிலேயே தான் ஆரம்பமாக அதிலேயே தான் இருக்கான். மையே வசகலம் ஜாதம் மயி சர்வம் பிரதிஷ்டிதம் மயி சர்வம் லயம் யாந்தின்னு போயின்ட்டுருக்கு உபனிஷத்து. அப்பேற்பட்ட பரசௌக்கியத்துக்கும் பரம வாழ்க்கைக்கான சாயுஜத்தை தேடி போக வேண்டாமாங்கிறது உபனிஷத்துக்கள்லாம். இது வேதாந்த தத்துவத்தில் நிற்கிற பிரதிபாத்தியமான பரமேஸ்வர ஸ்வரூபம். இந்த சாயுஜ்யத்தை ஆத்மசுகத்தையும் கொடுக்கறது பரமேஸ்வரனால் மட்டும்தான் முடியும். இதெல்லாம் இது அப்புறமா வர வேண்டியது தானே. இதுக்கு முன்னாடி இகலோகத்தில் க்ஷேமம் வேண்டாமா, போகம் வேண்டாமா, முதலையே மோட்சத்துக்கு போயிடலாமா, அப்புறம் என்ன லௌகீக வாழ்க்கை இத்தனை இருக்குது, சிருஷ்டி பண்ணி வச்சிருக்காரு பகவான் அப்படின்னா இது எல்லாத்தையும் கொடுத்துட்டு தான் அது கழிச்சுன்னு போவாராம் பரமேஸ்வரன். இது எதையும் கொடுக்காம பகவானை பதிச்சுட்டா ஏதோ பாப்பரா போயிடுவான், சன்னியாசமாயிண்டு தலையை மொட்டை அடிச்சுட்டு சிகையெல்லாம் அறுத்து போட்டுட்டு ஏதோ காஷாயத்தை கட்டின்னு போயிடுவான்னு நினச்சிக்காத. அத்தனை போகத்தில் எல்லா சந்தோஷத்தையும் சௌபாகியத்தையும் அனுபவிக்கிற சௌபாகியத்தையும் கொடுத்து சந்தோஷமாக வச்சு மோட்சத்துக்கு அழிச்சுன்னு போவான் பகவான், கவலைப்படாதங்கிற ரிஷிகள். அவரால் கொடுக்க முடியுமா? எதை கொடுப்பாருனாலாம் என்ன கேட்டாலும் கொடுப்பாளாம். எங்களுக்கு ஆசை நன்னா இருக்கே, அவரை எப்படி அப்போ ஆராதிக்கணும்னாலாம். இத்தனை சிரமத்தில் அவரை ஆராதித்தா மட்டும்தான் க்ஷேமம் கிடைக்கும். நம்மளால் ஒன்றும் பண்ணிக்க முடியாது. ஜீவனால் கஷ்டத்தையும் போக்கிக்க முடியாது, சுகத்தையும் வாங்கிக்கிறதுக்கு எதுவும் முடியவே முடியாது. பகவானை பஜிக்கிறத தவிர வேறு வழி ஒன்றுமே கிடையாது. தன்னமைத்தி உபாசித்த நம்யந்தே அஸ்மை சர்வே காமாகங்கிறாள். நமன்னு இப்படி பகவானுக்கு முன்னாடி நாமத்தை சொல்லி நமஸ்காரம் நமகான்னு சொல்லி அவரை உபாசனை பண்ணால்
சகல ஆசைகளும் நம்மக்கிட்ட வந்து உபாசிக்குமா, நம்மக்கிட்ட வந்து நமஸ்காரம் பண்ணின்னு நிற்குமா. அதனால் பகவானை நமசிவாயங்கிறது பஞ்சாட்சர மந்திரம். அதனால தான் அதுதான் இருக்கிறதுலே விசேஷம். காயத்ரி கொடுக்குற சித்தசுத்தியும் சாயுஜ்யத்தையும் ஒரு மந்திரம் கொடுக்கணும்னா அது பஞ்சாட்சரி மட்டும்தான். மந்திரங்களுக்கெல்லாம் ராஜா பஞ்சாட்சரி. வெறும்ன பஞ்சாட்சரி மந்திரம் ஜபிக்கிறதும் ஸ்ரீருத்ரம் ஜபிக்கிறதுமே ஒரு பெரிய தபஸு. அதை தவிர வேறு எதுவுமே வேண்டாம். இந்த இகலோகத்தில் இருக்க சௌக்கியம் எல்லாத்தையும் கொடுத்துடுமான்னாள். என்ன வேணும் எது கேட்டாலும் கொடுக்கணும்னாலாம் ஐஸ்வர்யம் வேணும் முதல்லனாலாம். எல்லாரும் கேட்குறது அதுதான். ஐஸ்வர்யம் கேட்டால் கிடைக்குமா பரமேஸ்வரன்ட்டனாலாம் கிடைக்கும்னாலாம். அப்போ யார் ஐஸ்வர்யத்தை நிறையா வச்சுட்டு இருக்கவரை யார் அந்த பரமேஸ்வரன்? இப்போ யார் குபேரனானாலாம் கிடையாது. அந்த குபேரனுக்கே ஐஸ்வர்யத்தை யார் நவநிதிகளையும் அனுகிரகம் பண்ணாரோ அவர்னாலாம். சரி, ஐஸ்வர்யம் கிடச்சி கொடுத்து அதுக்கப்புறம் ஆரோக்கியம் இருக்குமானாலாம். பவரோகத்தையே போக்குறவன் அவன் ஆரோக்கியத்தை கொடுக்க மாட்டானா? அது கண்டிப்பாக கிடைக்கும்னாலாம். ஆயுஷை விருத்தி பண்ணி கொடுப்பானான்னா அவசியம் பண்ணுவான். காலகாலனவன் மிருத்யுஞ்சயன் யமனை காலால் உதைச்சவன் அவனால் மட்டும்தான் ஆயுஷ விருத்தியே பண்ணி கொடுக்க முடியும்னுட்டாளாம். இப்படி புத்தி கொடுப்பாரான்னாலாம். அடுத்து வித்தை புத்தி ஞானம் எல்லாத்துக்கும் அதிஷ்டானமே இவர் தான். ஈசான சர்வ வித்யானாம் ஈஸ்வர சர்வபூதானாம்ங்கிறது வேதம். சகல வித்தைகளுக்கும் அதிஷ்டான மூர்த்தி இவர் தான். ஞானத்துக்கு ரூபமே இவர் தான், தட்சிணாமூர்த்தி. அதனால் வித்தை ஞானம் எல்லாமும் கிடைக்கிறது, கீர்த்தி கிடைக்கிறது, அதனால் சாந்தி கிடைக்கிறது மனசில். ஆக இந்த இகலோகத்துக்கு தேவையான சகல வஸ்துகளையும் அனுகிரகம் பண்ணுறார். அது மூலமாக பரலோக சாயுஜ்யத்தையும் கொடுக்குறார் பரமேஸ்வரன். இப்பேற்பட்ட பரமேஸ்வரனை ஸ்ரீருத்ரத்தினாலையும் பஞ்சாட்சரி ஜபத்தினாலையும் பஜிக்க வேண்டாமாங்கிறது ஒரு புராணாதி கதைகளும் மகரிஷிகளும்